ஏம்மா அடித்த மருந்துக்கெல்லாம் பூச்சி சாகவே இல்லை. 2 டேங்க் அடித்தேன். தூக்கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது என்னம்மா நெத்தோரையாம்மா எப்படி படர்ந்து கிடக்குது பாரு. நெத்தோரையாம்மா செடி பக்கத்தில், கொய்யா செடி பக்கத்தில் பாரு. ஓ வந்துட்டேன். அழகா அலேக்கா வெட்டி எடுத்துடாமா. இது அப்படியே ஆட்டுட போட்டுற வேண்டியதான். ஆட்டு இந்த 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 பில்லில் கொஞ்சம் மண் இருக்க மாட்டிருக்குமா, அதாம்மா ஆடு திங்க மாட்டேன்னுது. ஏம்மா ஏம்மா எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. இது இந்த மண்ணில் உள்ள குப்பை சத்து உரம் எல்லாம் நம்ம போடுற உரம் செடிக்கு போகுதோ இல்லையா, இந்த இதுக்கு தான் போகுது. ஏம்மா பாவச்செடி விதை 5000 ரூபாய்க்கு வாங்கி ஊனேன்னு சொன்னீங்கல்ல, காய் அவ்வளோக்கு நாள் விற்றுருக்குமா விற்கலையா? ஒரு 1000 ரூபாய்க்குனாலும் விற்றுருக்குமா விற்றுருக்காதா? இல்லையா? நஷ்டம்தான். ஏம்மா அப்புறம் இதில் இடையில என்ன செடிமா வச்சு விட்ருந்தா, அது என்ன சொல்கிறது, மிளகா செடி வாங்கிட்டு வந்து ஊனதாம்மா. அதுவும் எப்படியா இருந்தாலும் 1000 ரூபாய் இருக்குமா? எவ்வளோ கன்று வாங்குனீங்க? இந்த விவசாயத்தை பண்ணி நஷ்டம்தாம்மா வருது. பேசாட்டி ஒரு வேலை கூட போயிருந்தா கூட நீங்கள் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா காயா இப்போ இந்த மாதிரி காயெல்லாமா பிடிங்கி கொடுக்குற விற்கிறதுக்கு பழுத்துருமா? ஏன் இந்த மாதிரி மருந்து அடிக்காமையா? கரெக்டாக அந்த டயத்தில் அதை பண்ணாமையாம்மா? இந்த இடம் வந்துட்டு ஒரு 50 சென்ட் தான் இருக்கும். அந்த 50 சென்ட்டுக்குள்ளே எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? இந்த 50 சென்ட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் அந்த கல்லுக்கால் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கால் முள்ளுவேலி போட்டிருக்கிறது மட்டும்தான். இங்கேருந்து இவ்வளோ தான், ஒரு 50 சென்ட் தான் இருக்கும். இந்த 50 சென்ட்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா காசு இந்த இதுக்குள்ளே போட்டாச்சு. ஆனால் வருமானம் ஒன்றுமே கிடையாது. ஏம்மா 70,000 வருமா? 1 லட்சம் பக்கம் வருமாம்மா? 1 லட்சம் வந்துடும். கம்பி கல் பார்த்திங்கன்னா, கொய்யா செடி, அப்புறம் தக்காளி கன்று ஊனியிருந்தோம், அதுவும் செத்து போச்சு, சரியாக வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி ஊனியிருந்தோம், அதுவும் சரியாக வரல. அப்புறமா போய் அப்பா பாவக்காய் செடி வாங்கிட்டு வந்து விதை போட்டிருந்தாங்க. பாவ விதை மட்டும் 7000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க விதை. அந்த விதையும் சரியாக நமக்கு சரி வர விதை எல்லாமே முளைச்சிருந்தது. காய் காய்க்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா காய் வந்துட்டு காய்க்கவே இல்லை. இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி எல்லா காயுமே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சின்ன இந்த மாதிரிலே பழுத்து வெம்பி கொட்டிடுதா, ரொம்பவே நஷ்டமாயிடுச்சு. இங்கே பார்த்திங்களா, நிறையாது இது மாதிரி வேஸ்ட் ஆகுதுங்க. சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்தணும். இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சு. சும்மா கொண்டு போனால் 20, 30, 50 இந்த மாதிரி தான். அந்த காய் நல்லா இல்லை அப்படின்னு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கம்பிக்கட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் 1 லட்ச ரூபாய் பக்கம் சுற்றி வளைச்சி பார்க்க போனால். ஆனால் திரும்ப நமக்கு இந்த 1 லட்ச ரூபா கைக்கு கிடைக்குமா என்னானே தெரியாது. ஃபுல்லாமே கடன் தான். இந்த 1 லட்ச ரூபாயை நம்ம வச்சுருந்து நிம்மதியாக கூட வாங்கி சாப்பிட்ருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. 1 லட்ச ரூபா இப்போ கடன் வாங்கி நம்ம இதை செய்கிறோம். நமக்கு 1 லட்சத்துக்கு நம்ம செலவு பண்ண காசு கூட கைக்கு வந்துட்டால் பரவாயில்ல. அதுவுமே நமக்கு நஷ்டமாக போச்சுன்னா அந்த கடன் அப்படியே நிற்க வேண்டியதான். அதுக்கப்புறம் விவசாயம் எப்படி எடுத்து பண்ணுறது? இந்த விவசாயத்தை மட்டும் பார்த்தாவே இதாங்க ஒரு கஷ்டமே. மற்றபடி விவசாயத்தையும் பார்த்துக்கணும், இன்னொரு வேலைக்கும் ஓடிக்கணும், இன்னொரு ஜாப்பும் வச்சு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நஷ்டமானாலும் அதில் எடுத்துக்குவாங்க, அதில் நஷ்டமானாலும் இதில் எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த விவசாயத்தை மட்டும் பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் குடும்பம் சொல்லவே வேணாம். காலத்துலேருந்தே விவசாயம் வேறு எந்த தொழிலுமே எங்களுக்கு கிடையாது. இந்த விவசாயத்தை கட்டி எழுதே எங்கள் குடும்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? தோட்டம் தரவு சொல்கிறது தான், தோட்டம் தரவு
ஆனால் அதோட தோட்டந்தொரவு வச்சுருக்கவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். இதில் பத்தாவதுக்கு கடனை வாங்கி போர் போடுறோமா, கேணி வெட்டுறோமா. இந்த ஒரு நிறைய நீ வெட்டிடு, நம்ம போல புல்லு வெட்டிட்டேனே. உனக்கு கண்ணு கூட தெரியுதா தெரியாதியா? வெட்ட முடியலையா? நானும் பெரிய மனுஷன் தானே. முடிஞ்சு விளையாடி. சரி வெட்டுறேன், அக்கா வருவா. எனக்கு பதில் அக்கா வெட்டுவா. நான் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன், நீங்கள் வெட்டுங்க, நானும் வெட்டு. ஏம்மா அந்த காயை பிச்சு விட்ற? ஏம்மா சரியா வராது கண்ணுடு. இந்த செடியில் காய்க்கிற பூவெல்லாம், கொய்யா செடியில் காய்க்கிற பூவெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுடுறாங்க. வேஸ்ட் ஆக்குறீங்கம்மா. காய்ச்சி எடுத்து இந்த ஒரு நிறைய மட்டும் கொடுத்துட்றியாப்பா. இந்த ஒரு நிறையா? இந்த ஒரு நிறைய. சரி. இது எடுத்துட்டு ம் ஒரு நிறைய வெட்டிட்டேன்னு வச்சுக்கோ. அங்கிட்டு இருக்கிறத கட்டிட்டு அங்கிட்டு இருக்கிறத கட்டிட்டு அப்படியே அங்கிட்டு ஒரு நேரம் அங்கிட்டு ஒரு நேரம் அப்படியே கொஞ்சம் பில்லு அதிகமாகிடுச்சாம்மா. திருவிழா அதுக்குள்ளே கொத்தி முடிக்க முடியாது. திருவிழாவுக்கு நான் நீ சட்டை கத்தினேன்னா கத்தி எடுத்தல எம்புட்டு காடு காடு. நான் நேற்று காலையில் விடிச்சு வந்து அக்கா வந்து அம்புடு காடு கற்றுட்டாங்க. அக்காவா? ஒரு மணிக்கு வந்து அது வந்து அக்கா நான் வந்து அக்கா ரொம்ப எடுத்துட்டேன். ஒரே மணி நேரம் தான் அதை விளையிற மாதிரி இன்னும் ஒரு ஆடு விளைஞ்சா எங்கே இருக்குது காடு? காடெல்லாம் இருக்காது. நெருக்கி என்ன இது ஒரு பிள்ளை கிடந்தாலும் அங்கே என்ன காடே போனால் பிள்ளை ஒரு நாய் நீங்கள் போனால் பிள்ளை அப்படி